காலையில் எந்திரிச்சாலும் சரி, எந்த நேரம் பார்த்தாலும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டுனா தூத்துக்குடி கொத்தனார். நம்ம இந்த பாட்டை பற்றியெல்லாம் பேச போகிறதில்ல, இது ஒரு கேவலமான பாட்டு தான். ஆனால் அது உருவான விதம் இருக்குல்ல, அது நமக்கு முக்கியமானது. ஒரு அன்னப்பறவை எப்படி நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுமோ, அது மாதிரி அதோட வழிமுறைகளை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த தூத்துக்குடி கொத்தனார் பாட்டை யார் இசையமைச்சு உருவாக்குனான்னா சுனோ ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் தான் இதை உருவாக்குச்சு. சுனோ SUNO. இதை இதோட வேலை என்னென்னா, நம்ம பாடல் வரிகளை கொடுத்துட்டா போதும், அதுவே பாட்டாக மாற்றி கொடுத்துரும். இல்லாட்டி நம்ம ஒரு சூழலை சொன்னால் போதும், அது உடனே பாடலாக அது மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படி ஒரு பாட்டை உருவாக்குறது, ஒரு 2 பாட்டை நான் எழுதி வச்சுருக்கேன். அது எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடியாக காட்ட போகிறேன். இப்போ முக்கியமாக என்னென்னா, கூகுள் குரோமில் சுனோ ஏஐ அப்படின்னு தேடுனீங்கன்னாவே அந்த வலைத்தளம் தான் முதல்ல வரும். நான் இப்போ ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கடைசி நேரத்தில் ஏதாச்சும் காலை வாரி விட்டுரும். அதுக்காண்டி நான் டைப் பண்ணியே வச்சுருக்கிறேன். உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். எங்கே போனாலும் இன்றைக்கி அக்கௌண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் ஒன்றில் உங்களது கைபேசி எண்ணையோ அல்லது மின்னஞ்சல் முகவரியோ அல்லது ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கக்கூடிய கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் ஐடி இப்படி எது வழியாகவோ நீங்கள் இணைஞ்சு அதுக்குள்ளே போயிடலாம். போனோடனே இலவச திட்டமாக இருக்குது. அது ஒரு 20 பாடல்கள் வரையும் அந்த இலவச திட்டத்தில் நீங்கள் உருவாக்கிக்க முடியும். அடுத்தது காசு கட்டினா இன்னும் கூடுதல் வசதிகள் வரும். $10 மாதத்துக்கு $10, அதே மாதிரி $30 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. வருஷத்துக்கு அது கொஞ்சம் 20% தள்ளுபடி அப்படின்னு போட்டு அதுலேருந்து கொஞ்சம் கழிச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. இப்படி இதில் நிறைய வசதிகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, ஏன் இதை நம்ம பயன்படுத்தணும்? இன்றைக்கி வந்து இசைங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அதில் வந்து ஒரு கேவலமான விஷயத்தையும் நல்ல இசையோடு சொல்லும்போது அது ரொம்ப இதாக இருக்கும், ருசிகரமாக இருக்கும். அப்பையில் அதுதான் ஒரு முக்கியமான ஒன்று. அப்பையில் நம்ம கற்பித்தல் பணிகள்லையும் இந்த கருவியை பயன்படுத்த முடியும். போராட்ட களங்களுக்கு கூட நீங்கள் பாடல் வரிகளை எழுதி பயன்படுத்த முடியும். அதுவும் குறிப்பாக கற்பித்தலில் தமிழாசிரியர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மனப்பாட பாடல், ஏதேனும் கவிதைகள், இவற்றை எல்லாமே நம்ம இசையோடு சொல்லணும்னா பெரும்பாலான பேர் பயன்படுத்திக்கிறது இன்னும் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை சஷ்டியை நோக்க சரவண பவன பவ அந்த பாட்டை தான், கந்த சஷ்டி கவசத்தோட அந்த பாட்டையே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதில் இன்றைக்கி இளைஞர்களுக்கு ஏதுவாக இது மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் அந்த பாடல் வரிகளை உள்ளிட்டு புதிய புதிய இசைகளை உருவாக்க முடியும். சரி, அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுனோ SUNO அப்படிங்கிறத தட்டச்சு செஞ்சிங்கன்னாவே முதல்ல கணினிலையாக இருந்தாலும் சரி, தொலைபேசியில் குரோமில் இருந்தாலும் சரி அதுதான் வரும். அல்லது நீங்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் இது ரெண்டுக்குமே வந்து இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்படி தான் அந்த வலைதளம் இருக்கும். ஆப்பை நான் காமிக்கல, நான் வலைதளத்தை காமிக்கிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் எளிமையாக இருக்குது எனக்கு பயன்படுத்த. அதனால் இது பார்வையற்றோருக்கான காணொலிங்கிறதுனால சில சத்தங்கள், ஸ்க்ரீன் ரீடர் சத்தம்லாம் வரும். இப்போ சுனோ லோகோ இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஹோமு. கிரியேட் இதில் தான் நம்ம போய் பாடல்களை உருவாக்கணும். லைப்ரரியில் நம்ம உருவாக்கிய பாடல்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நம்ம என்னென்ன பாடலாம் உருவாக்கி வச்சுருக்கோமோ அதெல்லாம் இங்கே இருக்கும். எக்ஸ்ப்ளோர்னால் ஒன்றும் இல்லை, என்னென்ன வகையான பாடல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு சமூக ஊடகம் மாதிரி தான். இதிலே ஒரு பாட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அப்போல்லாம் அதை நீங்கள் பப்ளிக் ஆகிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் உங்கள் பாடலை கேட்டு லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்படி பல வசதிகள் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், அதே பாடலை நீங்கள் வந்து MP3 டவுன்லோட் பண்ணி பிறருக்கும் பகிர முடியும். இப்படி பல வசதிகள் இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்தோம்னா மார்ச்சில் என்னென்ன பாட்டெல்லாம் வந்திருக்கு, என்னென்னலாம் இப்படி ஒவ்வொரு இதில் பல வசதிகள் இருக்குது. மார்ச்சில் ஃபேமஸான பாட்டு உங்களுக்குன்னு சிலதை நாங்கள் பரிந்துரைக்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. நீங்கள் அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கேட்டு பார்க்கலாம். பெரும்பாலான பாடல்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் நிறையா இருக்குது. ஆனால் தமிழுக்கும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுது. இதில் உச்சரிப்பு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கூட பல வார்த்தைகள் தெளிவாக புரியுது. தமிழை ஓரளவு நல்லாவே புரிஞ்சுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எப்படி இதில் பாடல்களை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு போவோம். இப்போ க்ரியேட்டில் போகிறேன். போயிட்டா நெட் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ அன்டைட்டில் சாங் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா சாங்கோட டைட்டிலை இது பண்ணணும். நான் இப்போ என் பொண்டாட்டி ஊருக்கு போனால் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு அழகான பாடல் வரிகளை நான் எழுதி வச்சுருக்கேன். என்ன வரிகள் அப்படிங்கும்போது, வானத்தில் பறக்கிறேன், பூமியில் மிதக்கிறேன், தலகால புரியாமல் தலைகீழாக நடக்கிறேன். அடுத்தது சந்தோஷத்தில் கண்ணு மண்ணு புரியலை, சண்டே லீவு கூட இதுக்கெல்லாம் ஈடில்லை, துக்கத்துக்கு சொல்லிட்டேன்டா டாட்டா, ஏன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா 6 மாதம் முன்னமே
வருத்தத்தில் இருப்பது போல் மூஞ்சியை வச்சுக்கிட்டேன் உம்முன்னே. வருத்தத்தில் வார்த்தை வரலன்னு தூக்கி போட்டேன் குண்டு. உண்மையில் மகிழ்ச்சியில் வார்த்தை வரல புரிஞ்சுக்கடா ஃப்ரெண்டு. டார்ச்சருக்கு சொல்லிட்டேன்டா டாட்டா, ஏன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. இப்படி ஒரு பாடல் வரிகளை நான் கஷ்டப்பட்டு எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ இதை எப்படி நம்ம பாடலாக உருவாக்குறது? இப்போ அன்டைட்டில் இருக்கு. ஓகே சரி. Pondati ida u raku kakaku papa o ya I dada a urikit poita பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு டைப் பண்ணியாச்சு. clickable v4. இதில் வந்து பல மாடல் இருக்குது. நீங்கள் சேட் ஜிபிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. 4O 3O அப்படின்னா இப்போ நம்ம இதில் வந்து ஹையஸ்ட் மாடல் இது வந்து V4 தான். Button describe your song. இந்த டிஸ்கிரைப் யுவர் சாங் இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன சூழல்லாம் சொல்லிக்கலாம். நமக்கு அது தேவையில்லை. Button custom. இப்போ நீங்களாக சொந்தமாக டிஸ்கிரைப் சாங்கிற இடத்துல நீங்கள் பாடல் வரிகளை அதாவது என்ன சூழல்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவே பாட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வரிகளை எல்லாம் அதுவே உருவாக்கிக்கும். அதில் ஒரு 200 வரி அதாவது எழுத்துக்களுக்கு மிகாமல் அடிக்கணும். அதில் இப்போ என் காதலி வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டா, அதனால் நான் ஒரு சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூழலை கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதுவே உருவாக்கி கொடுத்துரும். அடுத்து வந்து கஸ்டம். கஸ்டம்னா இது ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. இதில் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாடல் வரிகள் ஆட்டோ அதுவே கிரியேட் பண்ணிக்குதா. ரைட் இது சாரி வாய் கொளருது. பாடல் வரிகளை நம்ம இங்கே தான் டைப் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல உங்களது சொந்தமான பாடல் வரிகளை நீங்கள் வந்து தட்டச்சு செய்யணுன்றிருக்கு. இப்போ நான் வந்து ஏற்கனவே தட்டச்சு செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து தட்டச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஏதாச்சும் நடக்கும் அப்படிங்கிறதுனால வானத்தில் பறக்கிறேன் அந்த வரிகளை நான் வரிகளை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்னோவில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பாடல் வரிகளை இது பண்ணியாச்சு. இதை நீங்கள் நம்ம ஒரு போராட்டக்கெல்லாம் இப்படி எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி பாடல் வரிகளை நீங்கள் எழுதி வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நீங்கள் என்ன இசைக்கருவியில் பயன்படுத்தலாம். இப்போ ஃபுல் சாங் இருக்குது, பை லைன்ஸ் இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டியது பை லைன்ஸை கொடுக்கணும். ஏன்னா ஃபுல் சாங்கு கொடுத்தோம்னா ஒரு 10 வரியை மட்டும் எழுதிவிட்டு நீங்கள் முழுமையான பாடல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வாட்டுக்கு அதே நான் 10 வரியை வச்சு சுற்றிக்கிட்டே தெரியும். அதுக்கு பதில் நம்ம லைன்ஸ் கொடுத்துட்டோம்னா என்ன செய்யணும்னா நம்ம எத்தனை லைன் உருவாக்கி இருக்கோமோ அதுக்கு மட்டும் பாடல் உருவாக்கி கொடுத்துரும். இப்போ பை லைனில் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. ஸ்டைல் என்ன ஸ்டைலில் வேணும், டான்ஸா, ரேப்பா, பாப்பா, ஹிப்பாப்பா அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டைலில். நான் வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து இப்போ நான் ஸ்பெல்லிங் தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேவலமாக. அதனால் நம்ம இங்கே டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால தான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லை நிறையா இருக்குது, நாட்டுப்புறம் கண்ட்ரி இருக்குது, அது டி மேஜர் இருக்குது, ஸ்டேடியத்தில் பாடுற மாதிரி, medieval tavern, pop rock, electronic, house, electronic, improvisational, funk, piano sad, bass boosted, இப்படி ஏகப்பட்ட fiery, myagekai, psychobilly, keeta, powerful drum beats, wah wah, clickable more option. நம்ம இப்போ இதில் எதை கொடுத்துக்கலாம், myagekai, fiery, bass boosted, piano sad, funk, improvisational, electronic, house, electronic, pop rock. சரி, நம்ம பாப் ராக் கொடுப்போமா, அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். medieval tavern, pop rock, stadium rock, D major, country, D major. D major கொடுப்போமா, பாப் ராக் stadium rock, medieval tavern, pop rock. சரி, பாப் ராக் கொடுத்துட்டோம். அது கீழே enter exclude style edit multi-line. outer edit enter exclude. நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ல நீங்க இன்னொரு வாட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒண்ணு என்னன்னா இதெல்லாம் வந்து எங்க வரும்னா காசு கொடுத்தா தான் வரும். நான் காசு கட்டி வச்சிருக்கேன், அதனால வருது. button lo-fi, jazz, classical, PNK, funk, accordion, trap, disco, fast piano,
Button Japanese tradition. Button experimental metal. Button runway. Button guitar electric. Button main theme. Button Tyleta E2B. Button synthesize. Button deep tech. Button emotionally charged. Button add audio. இப்போ இதில் ஏகப்பட்டது இருக்கு. Button runway. Button experimental metal. Button Japanese button fast piano. Button discotheque. Button trap. Button button accordion. Button funk. Button PNK. Button classical. Button jazz. Button lo-fi. Button jazz. சரி, இங்கே ஒரு ஜாஸை கொடுத்து வச்சுக்கோம். சரி, button Japanese button main button Tyleta button synth button deep tech button emotion button add audio. கீழே இருக்க ஆட் ஆடியோ. இதில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா உங்கள் குரலை கூட பதிவு செஞ்சு கொடுத்து அதை வந்து பாட வைக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் காசு கொடுத்தா தான் எல்லாம் வரும்ட்டாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ இது வந்து நம்ம கொடுத்த உள்ளீடுகள் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. Button clear all. Prompt find your button collapsed. Button create. Button collapsed. Find your recent and saved prompts in the add menu. நம்ம இது மாதிரி நிறைய ப்ராம்ப்ட்டை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இருந்தாலும் நமக்கு இது போதும். Button collapsed. Button create. நம்ம கிரியேட் கொடுப்போம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாடலோட வரிகள் வந்து பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிற வரிகளை கொடுத்துருக்கோம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம். கிரியேட். Button collapsed. Button back. Graphic cover image for my workspace. Clickable heading level under my workspace. எல்லாமே நீங்கள் ஏரோக்கிய நீங்கள் டவுனரை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே சொல்லும். Clickable filters. Button liked. Search song button. Spin button. Editor button. Table with you but 300 row. Clickable row under column under button colon. Button graphic song image. Button play. Button link. Pondati ஊருக்கு போயிட்டா. இந்த பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா வந்துருச்சு. Button clickable play. ப்ளே பண்ணுவோம். பணக்குல பறக்குறேன், பூமியில மிதக்குறேன், தலகாணு புரியாம தலகீழா நடக்கிறேன். சந்தோஷத்துல தன்னு மண்ணு தெரியல, சண்டே லீவு போட இதற்கெல்லாம் சந்தோஷத்தில் வார்த்தை வல்ல புரிஞ்சிக்கதா வந்து தாஜகி காட்டு காந்தா தாதா ஒன்னா என் முன்னாடி ஊருக்கு போடுத்தான். ஐநக்கிலே பறக்கிலே துணியிலே நடக்கிறே, தலகாலு புரியாம தலகீழா நடக்கிறே. சந்தோஷத்துல கண்ணு மண்ணு தெரியல, சண்டே லீவு கூட விதத்துல இதில்ல. சொல்லி எம்மா என் புண்ணாட்டி ஊத்துக்கு ஆயிலா. பார்த்தீங்களா? இப்போ இந்த வரிகள் எல்லாமே ஓரளவு தான் புரியுது. ஏன்னா அது கொஞ்சம் ஆங்கில குரல்கள்லாம் இருக்குது. இதில் உங்கள் சொந்த குரலை ஆட் பண்ணி நீங்கள் சில ராகத்தோடு பாடிட்டு அதை கூட இதில் பயன்படுத்திக்க முடியும். இப்படி பல வசதிகள் இருக்குது. இதுதான் ஒரு அற்புதமாக நம்ம ஒரு பாடல் வரிகளை கொடுத்த உடனே கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இது எனக்கு இந்த ராகம் பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி ஸ்டைலை மாற்றிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து புதுசான வெர்ஷனில் பாடல்களை உருவாக்கி நீங்கள் பயன்படுத்த முடியும். ரொம்ப எளிமையான ஒன்று தான். அதே மாதிரி இன்னொரு பாடல் வரிகளை கூட நான் எழுதி வச்சுருந்தேன். அதை நான் உங்களுக்கு இங்கே ப்ளே பண்ணி காட்ட வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை வந்து திருச்சி பார்வையற்ற பள்ளியில் ஒரு பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. அப்போயில் அவங்களோட மரண செய்தி எந்த செய்தித்தாளையும் வரல. அப்போயில் அது தொடர்பாகவும் ஒரு கவிதை நான் எழுதி வச்சுருந்தேன்.
அந்த கவிதையை ஒரு பாடலாக வந்து ஸ்ட்ரீட் ரேப் ஸ்டைலில் வந்து ஒரு பாடலாக வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். என்னென்னா எப்படி அந்த பாடல் வரிகள் என்னென்னா, பார்வையற்ற பெண்ணுறுத்தி தூக்கு போட்டு செத்து போனா விடுதியில், அதை இதுவரை எந்த ஊடக நாயும் செய்தியாக கூட வெளியிடலை. எங்கேயாச்சும் கொடுமை நடந்தால் நீதி நேர்மன்னு குழப்பான். ஆளும் அரசியல்வாதிக்கு கால் கழுவி பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா. அந்த பொண்ணு செத்து போனது விடுதியில், பள்ளி விடுதியில் இறங்கி போராடி பார்த்துட்டோம் நாங்கள் வீதியில். எங்கள் துயரத்தை கேட்க ஒரு நாதி இல்லை, எங்களை கண்டுக்காதவன்லாம் போகிறான் பேதியில். தற்கொலை செய்தியை வெளியிடுவது சமூகத்துக்கு கேடு, அப்படி எங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டோம் ஸ்ட்ரிப்டாக ஒரு கோடு. நல்லா இருக்கியா உங்கள் நியாயம், இப்போ வெளுத்து போச்சு உங்கள் சாயம். வாந்தி எடுத்துட்டா சமந்தா, அதுக்கு காரணம் எவன்டா? 10 நாளாக நடக்குது பட்டிமன்றம் பத்திரிக்கையில், எங்களை பாராமுகமாக கடக்குறாங்க எங்கள் வயிறு பத்தி எரியையில். இதுவரையும் வாய் திறந்துருக்கா ஏதாச்சும் ஒரு கட்சி, எல்லாரையும் அடிக்கணுண்டா செருப்பை சாணியில் முக்கி. இப்படி வரிகளை நான் அந்த அந்த ஒரு ஆத்திரத்தில் எழுதியிருந்தேன். ஓகே, அதை வந்து நான் இப்போ ஒரு பாடலாம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ப்ளே பண்ணி காட்டேன். அதுக்கு முன்னாடி சொல்லிக்கணும், இந்த பாடல் வரிகளை நீங்கள் வந்து முறைப்படி உங்களுக்கெல்லாம் பாடல் வரிகள் எழுத தெரியும்னா, இன்னும் உள்ளே வந்து கொட்டேஷனுக்குள்ளே வந்து கோரஸு, எக்கோ, ஃபீமேல் 1 ஃபீமேல் 2, மெயில் 1 மெயில் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டு எழுதுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த குரல்களில் கூட அது பாடி காட்டக்கூடிய ஆற்றல் இந்த ஏஐக்கு இருக்குது. நான் இடையில சரணம்னு போட்டு அது கொட்டேஷன் போடாமல் விட்டதுனால அது சரணம்னே படிச்சிடுது இந்த பாட்டுக்கு இடையில. அதுதான் ஒரு பிரச்சனை. மிச்சப்படி நீங்கள் எப்படி உங்கள் பாடல் வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அழகாக எழுதி முறைப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா சூப்பராக பாடும். இப்போ நம்ம அந்த பாட்டை ப்ளே பண்ணுவோம். பார்வையற்ற பெண்ணோடு தூக்கு போட்டு செத்து போன விடுதியில என்ன ஊடக நாயும் ஒரு செய்தியாவே வெளியிடல. வேற எங்கேயாச்சும் கொடுமை நடந்தா நீதி நேர்மை செத்து போச்சுன்னு குழப்பா. ஆளும் அரசியல்வாதிக்கு கால் கழுவி பொழைக்கிறதில் எதிலாம் ஒரு பொழப்பா. சரணம், அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்தது பள்ளி விடுதியில, இறங்கி போராடி பார்த்துட்டோமே வீதியில. எங்க துயரத்தை இங்கே கேரி ஒரு நாதியில, எங்களை கண்டுக்காதவனெல்லாம் போறோம் பேதியில. கொலை செய்திய வெளியுதுவது சமூகத்துக்கு கேடு, அதனால எங்களை கூட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்ட்ரிப்டா ஒரு கோடு. நல்லா இருக்கு உங்க நியாயமும், இப்போ வெளுத்து போச்சு உங்க சாயமும். வாந்தி எடுப்பட்டா சமந்தா, இதுக்கு காரம் எவன்டா? நடக்குது நாள் முழுக்க பட்டிமன்றம் பத்திரிக்கையிலே, ஆனா பாராமுகமா இருக்கிறாங்க எங்க வயிறு பத்தி எரியையிலே. இதுவரையும் வாய் திறந்துருக்கா ஏதாச்சும் ஒரு கடைசி, எல்லாரையும் அடிக்கணுண்டா செருப்பப் சாணியில முக்கி. ஓகே, இதுதான் பாட்டு. திரும்ப அதை சுற்றிக்கிட்டே வரும். இதை நல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஏஐ பற்றியான ஒரு சின்ன டுட்டோரியல். அடுத்து ஒரு நல்ல டுட்டோரியலில் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது பார்வையற்றவன். நன்றி. Win cam checked. Moon rhyme but win.